இடைவெளி கற்றல். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிஎட்டோட ஃபர்ஸ்ட் இயரோட பெடகாஜி ஆஃப் இங்கிலீஷ் அப்படின்ற சப்ஜெக்ட்ல உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாம் எஸ்ஏ ஃபார்ம்ல தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எஸ் பெடகாஜி ஆஃப் இங்கிலீஷ் யூனிட் 1. The first question, the importance of English in India. இதுதான் கொஸ்டின். இந்த கொஸ்டினை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒரு எஸ்ஏ ஃபார்மில் எழுதுனா அப்படின்னா மார்க் வந்து நிறைய நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ எஸ்ஏ ஃபார்ம் அப்படின்னாவே சினாப்சிஸ் போட்டு எழுதணும். அப்போ சினாப்சிஸ் அப்படின்னும் போது என்ன வருது உங்களுக்கு அப்படின்னா இன்ட்ரொடக்ஷன். ஃபர்ஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் எழுதிட்டு இந்த ஃபர்ஸ்ட் எஸ்ஏவை பொறுத்தளவுக்கு ஒரு 9 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. அந்த பாயிண்ட்ஸை மட்டும் ஜஸ்ட் நீங்கள் ஒரு தடவை இந்த வீடியோ பார்த்தாலே போதும். நான் என்ன சொல்ல வரேன்னு அதை நீங்கள் மக்கப் பண்ணீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு இந்த எஸ்ஏ மெமரைஸ் ஆகிடும். எஸ் இன்ட்ரொடக்ஷன் அதில் உள்ள இந்த 9 பாயிண்ட்ஸ் ப்ளஸ் கன்க்ளூஷன். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சினாப்சிஸ் இன்ட்ரொடக்ஷன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் an official language of administration. Second, as a language of the court. Third, as a language of the international trade and industry. Fourth, in our social life. Fifth, as a window on the modern world. Sixth, as a linked language. Seven, as a library language. Eight, in our educational system. 9, on the internet. அதுக்கப்புறம் கன்க்ளூஷன். இவ்வளோதான் எஸ்ஏ. எஸ் ஃபர்ஸ்ட் இன்ட்ரொடக்ஷன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். இன்ட்ரொடக்ஷன். English has been playing an important role in our both educational system and in our national life. அப்படின்னா இங்கிலீஷ் வந்துட்டு நமக்கு தெரிஞ்சது தான். இங்கிலீஷ் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ரோலை தான் ப்ளே பண்ணுது. அதில் எதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா போத் ரெண்டு இதில் ப்ளே பண்ணுது. எதில் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் எஜுகேஷ்னல் சிஸ்டம் அண்ட் இன் ஆர் நேஷ்னல் லைஃப். அதாவது நம்மளோட நேஷ்னல் லைஃப்லையும் எஜுகேஷ்னல் சிஸ்டத்துலையும் வந்து இங்கிலீஷ் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டண்டான ரோலாக பிளேயில் இருக்குது அப்படின்றாங்க. இங்கிலீஷ் வாஸ் சுப்ரீம் டியூரிங் த ப்ரீ இண்டிபெண்ட் இந்தியா. இது எல்லாத்தையும் நமக்கு தெரிஞ்சது தான். இங்கிலீஷ் அப்படின்றது வந்துட்டு ப்ரீ இண்டிபெண்ட் இந்தியா அப்பயே வந்துட்டு நமக்கு வந்துடுச்சு. இங்கிலீஷ் ஸ்டில் ஆக்குபைஸ் ஆன் இம்பார்ட்டன்ட் பிளேஸ் இன் அவர் எஜுகேஷனல் சிஸ்டம் அண்ட் லைஃப் ஆஃப் அவர் கண்ட்ரி. இங்கிலீஷ் வந்து இன்னுமே ஆக்குபைஸ் ஆன் இம்பார்ட்டன்ட் பிளேஸ், முக்கியமான இடத்த வந்து நம்மளோட எஜுகேஷ்னல் சிஸ்டத்துலையும் நம்மளோட கண்ட்ரி லைஃப்லையும் வந்துட்டு ப்ளே ஆகி போயிட்டுருக்கு அப்படின்றாங்க. எஸ் செகண்ட் பேரா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஆக்குபைஸ் ஆன் இம்பார்ட்டன்ட் பிளேஸ் இன் ஸ்கூல்ஸ், காலேஜஸ், கோர்ட்ஸ், ட்ரேட், காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. இது ஓகே, ஈஸி தான். இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்றது இப்போ நம்ம தமிழ் லாங்குவேஜ் மாதிரி இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்றது வந்துட்டு ஒரு வேர்ல்டு லாங்குவேஜ் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதனால இது வந்து எதை ஆக்குபைஸ் பண்ணியிருக்குன்னா இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், கோர்ட்ஸாக இருக்கட்டும், ட்ரேடாக இருக்கட்டும், காமர்ஸாக இருக்கட்டும், இண்டஸ்ட்ரி, எல்லா விஷயங்களும் நீங்கள் எங்கே போனாலும் வந்து இங்கிலீஷ் அப்படின்றது வந்து ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்றது வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இட் இஸ் அ மேஜர் விண்டோ ஃபார் இந்தியன்ஸ் டு லுக் அட் த வேர்ல்ட் அவுட் சைட். இதுதான் வந்துட்டு நம்மளோட இந்தியன் பீப்புள்ஸ் வந்துட்டு நம்மளோட வேர்ல்டோட அவுட் சைடுக்கு போகணும், நம்மளை அவுட் சைடு லுக் பண்ணோம் அப்படின்னா இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து ஒரு மேஜர் விண்டோவாக இருக்குது அப்படின்றாங்க. த நியூ எஜுகேஷ்னல் பாலிசி, அதாவது என்இபி 1986 என்ன ரிமார்க் பண்ணுது அப்படின்னா என்இபி அதாவது த நியூ எஜுகேஷ்னல் பாலிசியோட ஷார்ட் ஃபார்ம் தான் என்இபி. அது வந்து எந்த வருஷத்துலனா 1986 என்ன ரிமார்க் பண்ணுது அப்படின்னா ஸ்பெஷல் எம்பசஸ் நீட்ஸ் டு பி லேட் ஆன் த ஸ்டடி ஆஃப் இங்கிலீஷ். அதாவது அப்போ வந்து ஒரு சட்டம் போடுறாங்க. எப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்றது வந்து கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும் அப்படின்ற மாதிரி வலியுறுத்தி ஒரு சட்டத்தை போடுறாங்க. அதுதான் வந்து இந்த என்இபி வந்து 1986 போடுது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்றாங்க. இங்கிலீஷ் ஹாஸ் பீன் த அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் த கோர்ட் ஃபார் இது வந்து இங்கே ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு. இது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அது என்னன்னா அசான் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் இதோட டாபிக். அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கிலீஷ் ஹாஸ் பீன் த அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் த கண்ட்ரி ஃபார் மோர் தென் 300 இயர்ஸ். அதாவது நம்மள இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்றது வந்து நம்மளோட கண்ட்ரியிலே கிட்டத்தட்ட 300 வருஷங்களாகவே இருக்குது. இட் ஹாஸ் பின் டிக்ளேர்ட் அஸ் த அசோசியேட் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் த யூனியன் ஃபார் அன் இன்டெஃபினிட் பீரியட் பை அன் ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் இன் 1963. அதாவது 1963 வந்து ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்றத வந்து அதாவது அசோசியேட்
official language of the union for an indefinite period. Indefinite period அப்பயே வந்து இது வந்து அசோசியேட்டட்ல official language அப்படின்றாங்க. இது வந்து ஆக்டிமெண்ட் எதன் கீழே அப்படின்னு இதை சொல்றாங்க அப்படின்னா an act of parliament in 1963. ஓகேவா? As such, it dominates the administrative business at the center as well as in the states. இது வந்து எது டாமினேட் பண்ணுது அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிஸ்னஸ் தான் டாமினேட் பண்ணுது. அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிஸ்னஸ் அப்படின்னா வணிக நிர்வாகம், நம்மளோட வணிகம் வந்து எப்படி நிர்வாகம், அந்த நிர்வாகத்தை வந்து இது டாமினேட் பண்ணுது. எங்கே அப்படின்றீங்கன்னா ஸ்டேட்டில் மட்டும் கிடையாது, சென்ட்ரலில் மட்டும் கிடையாது, as well as ஸ்டேட்லேயும் கூட இது டாமினேட் பண்ணுது அப்படின்றாங்க. All the administrative works are done in English throughout the country. நம்ம எல்லா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்ஸும் நமக்கு தெரியும், மோஸ்ட்லி எல்லாமே இங்கிலீஷில் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம பேசுகிறதா இருக்கட்டும், என்ன விஷயங்கள் ஆகட்டும், இங்கிலீஷ் தான் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்மளோட ஆர்டினரி லைஃப்பில். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆல் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்ஸ் ஆர் டன் இன் இங்கிலீஷ் த்ரூஅவுட் த கண்ட்ரி. நம்மளோட கண்ட்ரி ஃபுல்லாமே வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்ஸில் வந்துட்டு இங்கிலீஷ் தான் மோஸ்ட்லி வந்து பண்ணுறாங்க அப்படின்றாங்க. எஸ். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா as a language of the court. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா அசான் அஃபீஷியல் லாங்குவேஜ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது நிர்வாகத்தில் எப்படிலாம் நம்மளோட இங்கிலீஷ் இருக்குது. அதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 300 வருஷத்துக்கு முன்னாடியே இங்கிலீஷ் வந்து வந்துச்சு. இது வந்து இன்டெஃபினிட் பீரியட்லேயே வந்து ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் மூலம் வந்து அசோசியேட் அஃபீஷியல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுறாங்க. தென் வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இது வந்து எதை டாமினேட் பண்ணுது அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிஸ்னஸ் வந்து சென்ட்ரல் அஸ் வெல் அஸ் ஸ்டேட்லேயும் வந்து டாமினேட் பண்ணுது. இந்த நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த எல்லா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்ஸும் வந்துட்டு இங்கிலீஷில் தான் இருக்குது அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னென்னா அஸ் அ லாங்குவேஜ் ஆஃப் த கோர்ட். நம்ம கோர்ட்லேயே அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு லாங்குவேஜ்னால் அது இங்கிலீஷ் தான் சொல்கிறாங்க. இங்கிலீஷ் ஸ்டில் கண்டினியூஸ் டு பி த லாங்குவேஜ் ஆஃப் த கோர்ட்ஸ் இன் இந்தியா. நம்மளோட இந்தியாவை பொறுத்தளவுக்கு இன்னுமே வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. ஸோ ஃபார் தெர் இஸ் நோ அதர் சூட்டபிள் லாங்குவேஜ் ஃபார் லீகல் டிரான்சாக்ஷன் நாட் ஒன்லி அட் த சுப்ரீம் கோர்ட் பட் ஆல்சோ இன் த ஹை கோர்ட்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ். இந்த லீகல் டிரான்சாக்ஷன் இந்த இதுக்கெல்லாம் வந்துட்டு நமக்கு சூட்டபிளான ஒரு லாங்குவேஜ் அப்படின்னா அது இங்கிலீஷ் தான். இது வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டும் இல்லை, ஹை கோர்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ்னு எல்லா கோர்ட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் இங்கிலீஷ் வந்து ஸ்டில் கண்டினியூஸ் டு பி அ லாங்குவேஜ் ஆஃப் த கோர்ட்ஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. Cases are presented and the judgments are given in English all these countries. அதாவது எப்பயுமே எல்லா கண்ட்ரீஸ்லேயுமே கேசஸ் ப்ரெசென்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டு கொடுக்குறதா இருந்தாலும் சரி, ரெண்டுமே இங்கிலீஷில் தான் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. தேர்ட் பாயிண்ட் as a language of international trade and industry. அந்த தேர்டில் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கிலீஷ் டாமினேட்ஸ் இன் த ஃபீல்ட்ஸ் ஆஃப் ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரி இன் இந்தியா. இங்கிலீஷ் வந்து டாமினேட் பண்ணுது எதை அப்படின்னா ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரி ஆஃப் இந்தியா. நம்மளோட ட்ரேடையும் அதாவது வர்த்தகத்தையும் தொழிலையும் வந்து இந்தியாவில் டாமினேட் பண்ணுறது இங்கிலீஷ் தான். பிகாஸ் மோஸ்ட் ஒர்க்ஸ் இன் திஸ் ஃபீல்ட்ஸ் ஆர் கேரிட் ஆன் அண்ட் இங்கிலீஷ். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் வந்து அந்த ஃபீல்டில் எந்த ஃபீல்டு எடுத்துக்கிட்டாலும் இங்கிலீஷ் தான் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் பிளேஸில் இருக்குது. Maintenance of accounts, audit and correspondence are done in English. எல்லா விஷயங்களும் ஒரு கடிதம் எழுதுறதா இருக்கட்டும், ஒரு அஃபீஷியலாக வந்துட்டு நம்ம ஒரு பெரிய பர்சன்ஸ்க்கே ஒரு சீஃப் மினிஸ்டராக இருக்கட்டும், பிரைம் மினிஸ்டருக்கு யாருக்கு எழுதணும் அப்படின்னாலும் இங்கிலீஷ் அப்படின்றது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸில் இருக்குது. ஒரு அக்கௌண்ட்ஸாக இருக்கட்டும், ஆடிட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இங்கிலீஷ் தான் டாமினேட் பண்ணுது. இந்த தேர்டு பாயிண்டில் இதுதான் சொல்லியிருப்பாங்க. ஃபோர்த் வந்து இன் ஆர் சோசியல் லைஃப். இங்கிலீஷ் பிளேஸ் ஆன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த சோசியல் லைஃப் ஆஃப் த கண்ட்ரி. அதாவது நம்ம நாட்டில் இங்கிலீஷ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான பிளேஸில் வந்து நம்ம சோசியல் லைஃப் வந்து லீட் பண்ணிகிட்ருக்கு. த ஹைலி எஜுகேட்டட் அண்ட் எலைட் குரூப்ஸ் ஆஃப் அவர் சொசைட்டி ஃபைண்ட் இட் மோர் கன்வீனியன்ட் டு டாக் இன் இங்கிலீஷ். உங்களுக்கு புரியுதா? நம்மளோட கண்ட்ரியில் வந்துட்டு ஹைலி எஜுகேட்டட் பீப்புள்ஸாக இருக்கட்டும், இல்லை ரொம்பவே ஸ்பெசிஃபிக்கான ஒரு பர்சன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே சொசைட்டியில் வந்து இங்கிலீஷ் பேசுகிறது தான் ஒரு கன்வீனியன்ட் டாக்கு, ஒரு கன்வீனியண்ட்டாக பேசுறது அப்படின்னா இங்கிலீஷ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. த ரைட் லெட்டர்ஸ் இன் இங்கிலீஷ். அவங்க எல்லாமே கடிதங்கள் எல்லாமே இங்கிலீஷில் தான் எழுதுகிறாங்க. இன்விடேஷன் கார்ட்ஸ் ஃபார் மேரேஜஸ் அண்ட் ஸோ அதர் சோசியல் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் மோஸ்ட்லி பிரிண்டட் இன் இங்கிலீஷ். அதாவது இது மட்டும் இல்லை, அது இன்விடேஷன் கார்ட்ஸாக இருக்கட்டும், இப்போ எல்லாருமே வந்து அதை தான் பெருமையாக நினைக்கிறாங்க. இன்விடேஷன் கார்டு வந்து இங்கிலீஷில் இருந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரே ஒன் பேஜில் வந்துட்டு பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க இங்கிலீஷில். அந்த பிரைடோட குரூமோட நேமை வந்துட்டு பிரிண்ட் பண்ணிவிட்டு ஈஸியாக இந்த மாதிரி
அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. சூப்பராக இருக்கும், நீட்டாக இருக்கும். அதை தான் வந்து இப்போ இங்கிலீஷில் எல்லாருமே பிரிண்ட் பண்ண விரும்புகிறாங்க. அதுதான் சொல்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் த எஜுகேட்டட் பீப்புள், அதாவது நிறைய படித்த பீப்புள்ஸ் கூட புட் தியர் சிக்னேச்சர்ஸ் இன் இங்கிலீஷ். அவங்களோட சிக்னேச்சர்ஸ் வந்துட்டு இங்கிலீஷில் தான் இருக்குது. அவங்க மட்டுமா, நம்மளுமே வந்துட்டு நம்மளோட சிக்னேச்சர்ஸ்லாம் இங்கிலீஷில் தான் போட்டுட்ருக்கோம். எங்கேயுமே வந்து தமிழ் யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னு தான் சொல்கிறது. இது அந்தளவுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது இன் ஆர் கண்ட்ரி, நம்மளோட கண்ட்ரியில் இருக்குது. நெக்ஸ்ட் ஃபிஃப்த்து, அஸ் அ விண்டோ ஆன் த மாடர்ன் வேர்ல்டு. அஸ் அ விண்டோ ஆன் த மாடர்ன் வேர்ல்டு அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜவஹர்லால் நேரு த ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஹாஸ் ரைட்லி செட். அதாவது நம்மளோட ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு கரெக்டாக ஒரு விஷயம் சொல்கிறாரு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கிலீஷ் இஸ் ஆர் மேஜர் விண்டோ ஆன் த மாடர்ன் வேர்ல்டு. இங்கிலீஷ் அப்படின்றது நம்மளோட மேஜர் விண்டோ ஆன் த மாடர்ன் வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கிலீஷ் இஸ் ஆர் கிடையாது, ஆர், OUR. ஓகே, இங்கிலீஷ் வந்து நம்மளுடைய மேஜர் விண்டோ ஆன் த மாடர்ன் வேர்ல்டு. மாடர்ன் வேர்ல்டுக்குரிய ஒரு மேஜர் விண்டோ எதுனா அது இங்கிலீஷ் தான். இங்கிலீஷ் இஸ் அ விண்டோ த்ரூ விச் வி கேன் see the scientific, technological, agricultural and commercial development taking place in the world. இங்கிலீஷ் வந்துட்டு ஒரு விண்டோ எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதன் மூலமாக தான் நம்ம சயின்டிஃபிக்காக இருக்கட்டும், அறிவியல் பூர்வமான விஷயங்களாக இருக்கட்டும், டெக்னிக்கல் ரீதியாக இருக்கட்டும், விவசாயமாகட்டும், கமர்ஷியல் டெவலப்மெண்ட் எல்லாமே வந்துட்டு இங்கிலீஷ் தான் ஒரு இம்பார்ட்டண்டான பிளேஸில் இருக்குது. சிக்ஸ்த் வந்து அஸ் அ லிங்க் லாங்குவேஜ். எஸ், இங்கிலீஷ் இஸ் அ லிங்க் லாங்குவேஜ் இந்தியா. இங்கிலீஷ் வந்து ஒரு லிங்க் லாங்குவேஜ் நம்மளோட இந்தியாவில். இட் இஸ் த ஒன்லி லாங்குவேஜ் விச் இஸ் அண்டர்ஸ்டுட் இன் ஆல் ஸ்டேட். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கிலீஷ் தான் எல்லா ஸ்டேட்ஸ்லையுமே வந்துட்டு ஈஸியாக வந்து அவங்களால அண்டர்ஸ்டுட் பண்ணிக்க முடியும். தட்ஸ் வை இங்கிலீஷ் இஸ் அ லிங்க் லாங்குவேஜ் அப்படின்றாங்க. Though Hindi is our link language, it has not been as successful as powerful as English. நமக்கு ஹிந்தியும் கூட லிங்க் லாங்குவேஜ் தான், இல்லைன்னா சொல்லலை. ஆனால் இந்த இங்கிலீஷ், ஹிந்தியை விட இங்கிலீஷ் தான் நமக்கு வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் பவர்ஃபுல்லாகவும் நம்மளோட கண்ட்ரியில் போயிட்டுருக்கு. For example, in the absence of English, a person from Tamil Nadu is not able to communicate with the person from Bihar or Punjab. அதாவது இங்கிலீஷ் அப்படின்றது வந்துட்டு நம்ம இங்கிலீஷ் இல்லை அப்படின்னா நம்மளால வந்து வேறு பர்சன்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், பீகார் பர்சன்ஸ், பஞ்சாப் பர்சன்ஸ் கிட்டலாம் நம்ம சப்போஸ் நமக்கு தமிழ் ஒன்லி வினோன்னா அவங்கக்கிட்ட நம்ம வந்து ஈஸியாக வந்து கன்வே பண்ண முடியாது. நம்மளோட விஷயங்களை வந்துட்டு நம்ம அவங்கக்கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஸோ இங்கிலீஷ் இஸ் இம்பார்ட்டன்ட். அஸ் அ லைப்ரரி லாங்குவேஜ், இங்கிலீஷ் இஸ் த கீ டு த ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் த சயின்டிஃபிக். English is the key to the storehouse of scientific, technological, and computer knowledge. It is the only language through which maximum knowledge can be presented to students. English is வந்து ஒரு கீன்னு சொல்கிறாங்க. டு த ஸ்டோர் ஹவுஸ், நம்மளோட ஸ்டோர் ஹவுஸுக்கு வந்து ஒரு கீ. ஃபார் எக்ஸாம்பிள், சயின்டிஃபிக்கல், டெக்னாலஜிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் நாலேஜ் எல்லாத்துக்குமே வந்து இங்கிலீஷ் தான் ரொம்பவே முக்கியமானதாக இருக்குது. இட் இஸ் த ஒன்லி லாங்குவேஜ் த்ரூ விச் மேக்ஸிமம் நாலேஜ் கேன் பி ப்ரெசன்டட் டு த ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது இதுதான் மேக்ஸிமம் நாலேஜ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து நம்ம சேர்க்க முடியும் நல்லபடியாக. த இந்தியன் எஜுகேஷன் கமிஷன் 1964 to 1966 பை கோத்தாரி. அதாவது நம்மளோட இந்தியன் எஜுகேஷனல் கமிஷன், கோத்தாரி கமிஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, 1964 to 66 ஒரு ஆக்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹேஸ் வெரி ரைட்லி ஸ்ட்ரெஸ்ட் தட், என்ன ரொம்ப கரெக்டான ஒரு விஷயம் ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கிலீஷ் வுட் பிளே எ விட்டல் ரோல் இன் ஹையர் எஜுகேஷன் அஸ் அன் இம்பார்ட்டன்ட் லைப்ரரி லாங்குவேஜ். இங்கிலீஷ் அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான ரோல் ஹையர் எஜுகேஷன்லையாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் லைப்ரரி லாங்குவேஜ்லேயும் ரொம்பவே முக்கியமானது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து 8, இன் ஆர் எஜுகேஷனல் சிஸ்டம் இங்கிலீஷ் பிளேஸ் ஆன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த ஃபீல்ட் ஆஃப் எஜுகேஷன். நம்மளோட கல்வியை பொறுத்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் ரோல் எதுலன்னா இங்கிலீஷில் தான் ப்ளே பண்ணுது. இட் இஸ் taught compulsorily in most of the states of the country. இதுதான் வந்து நிறையா கண்ட்ரியில் வந்துட்டு இதுதான் கம்பல்சரியாக இருக்குது. இட் இஸ் த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் த பப்ளிக் ஸ்கூல்ஸ், டெக்னிக்கல், மெடிக்கல், லா அண்ட் அதர் இன்ஸ்டிடியூஷன். அதாவது டெக்னிக்கல் ரீதியாக இருக்கட்டும், பப்ளிக் ஸ்கூல், மெடிக்கல், லா, எந்த அதர் இன்ஸ்டிடியூஷன் எதுவாக இருக்கட்டும், மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனாக என்ன இருக்குது அப்படின்னீங்கன்னா இங்கிலீஷ் தான் இருக்குது.
a large number of English medium schools are coming up in our country. இது வந்து எக்ஸாம்பிள் உங்களுக்கே தெரியும் large number of English medium schools இப்போ வந்து நிறைய இருக்கு. முன்னாடிலாம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் தான் அதிகமாக இருக்கும். இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னா ஒரு ஹை ரேஞ்சில் உள்ள பர்சன்ஸ் மட்டும் தான் இங்கிலீஷ் மீடியம் படிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. பட் இப்போ வந்து என்ன அப்படின்னா லார்ஜ் ஆஃப் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு நம்மளோட கண்ட்ரியில் அப்படின்றாங்க. 9th one, on the internet. English is the language. English is the only language which dominates on the internet. இன்டர்நெட்டை பொறுத்தளவுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்றது வந்து ரொம்பவே டாமினேட் பண்ணுது அப்படின்றாங்க. வெப்சைட்ஸ் ஆர் கிரியேட்டட் மோஸ்ட்லி இன் இங்கிலீஷ். வெப்சைட் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூட உங்களுக்குன்னு வெப்சைட் பண்ணுவீங்க, உங்கள் நேம் போட்டு @gmail.com blah that means வெப்சைட்ஸ் கூட எல்லாமே வந்துட்டு இங்கிலீஷில் தான் இருக்குது. பீப்புள்ஸ் அண்ட் இமெயில்ஸ் யூஸிங் த இன்டர்நெட். பீப்புள் வந்து அவங்களோட இமெயில்ஸு இன்டர்நெட்டு எல்லாம் யூஸ் பண்ணுறது, ஃபேஸ்புக்கு எதுவுமே சோசியல் இன்ட்ராக்ஷனாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் இங்கிலீஷில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சப்போஸ் இங்கிலீஷில் தெரியாட்டி கூட தங்கிலீஷ் தட் மீன்ஸ் இங்கிலீஷில் தான் டைப் பண்ணுவோம், ஆனால் தமிழ் வேர்டாக இருக்கும் அப்படி தானே. அந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் வந்து நம்ம இங்கிலீஷ் தான் சோசியல் இன்ட்ராக்ஷனுக்கு எல்லாத்துக்குமே இந்த வேர்ல்டில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், அக்கார்டிங் டு alexa.com, only English is used as the pages of the website. இந்த alexa.com அப்படின்ற வெப்சைட்டில் வந்துட்டு எல்லா பேஜஸ்மே வந்துட்டு இங்கிலீஷில் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றாங்க. ஃபைனலாக நம்ம கன்க்ளூஷன் we can conclude that the importance of English in our national life and education system cannot be denied by anyone. இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நேஷ்னல் லைஃபாக இருக்கட்டும், எஜுகேஷனல் சிஸ்டமாக இருக்கட்டும், இதுதான் வந்து எல்லா ஒரு பர்சன்ஸ்க்கும் சூட்டபிளான ஒன்று. இங்கிலீஷ் வாஸ் ஆஃப் கிரேட் இம்பார்ட்டன்ஸ் இன் திஸ் பிரிட்டிஷ் இந்தியா. It is more important today that it was used to be during British period in India. நம்ம பிரிட்டிஷ் பீரியட்லேருந்து நம்ம இங்கிலீஷ் வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே நம்ம இப்போ முன்னாடி பார்த்துட்டு வந்த மாதிரி நிறைய இம்பார்ட்டன்ஸ் வாய்ந்தது. இது வந்து மக்களுக்கு வந்து இந்த லாங்குவேஜ் அப்படின்றது வந்து ரொம்பவே சூட்டபிளான ஒன்று அப்படின்னு சொல்லி எஸ்ஏவை முடிக்கிறாங்க. தட் இஸ் அ எஸ்ஏ ஆஃப் பெடகாஜி ஆஃப் இங்கிலீஷ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுதான், இவ்வளோதான். இதை ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து நிறையா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இதில் உள்ள டாபிக் படி இதில் வந்து ஹேண்ட் ரைட்டிங் இம்பார்ட்டன்ட். பிஎட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் பேஜஸ் காமிக்கணும், தட் இஸ் செகண்ட் இம்பார்ட்டன்ஸ். உங்களோட மேட்டர் இருக்கணும். நம்ம நிறைய எழுதுகிறோம், அழகாக எழுதுகிறோம் அப்படின்றது கட்டிலையும் அதில் நீங்கள் நிறையா விஷயங்களை சொல்லணும். அஸ் அ டீச்சராக நீங்கள் என்ன வந்து சொல்ல விரும்புகிறீங்களோ அதை சொல்லணும். இது வந்து நீங்கள் வந்து மேஜர் சப்ஜெக்டாக இங்கிலீஷ் சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் இங்கிலீஷோட இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சாகணும். அதுதான் இதனால் ஃபர்ஸ்ட் கொஸ்டினாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே ஈஸியான கொஸ்டின் கைஸ். படிங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. இதில் எதுவும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளாகவே இந்த எஸ்ஸே இருக்குது. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.